ஒரு பையன் நடைபாதையில் விற்கும் வியாபாரியிடம் சென்று வாங்கி சாப்பிட்டுவிட்டு கூட்டத்திற்கிடையில் சென்று சாப்பிட்டுவிட்டு காசு தானும் கொடுத்தது போல் நடித்து கொண்டு வெளியில் வந்து விடுவான். இதை கவனித்து கொண்டிருந்த வியாபாரி பிடித்து கேட்டால் மற்றவர்களும் இங்கு வருவதற்கு தயங்குவார்கள் என்று மனதுக்குள் மிகவும் வருந்தி கொண்டு இருந்தார். இப்படியே மாதக்கணக்கில் செய்து வந்தான். ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது கல்லூரிக்கு கட்டுவதற்கு பெற்றவர்கள் பேணி பாதுகாத்த பணத்தை, வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தை இவனுக்கு கொடுக்கவும், இவன் அதை வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டு பேருந்தில் நாகரிகமாக புத்தகத்தை வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருவன் இவனிடமிருந்து பணத்தை அபகரித்து சென்று விட்டான். இவனுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. நாம் மாத கணக்கில் அந்த நபரை சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுத்ததாக அவர் நினைத்து கொண்டு இருக்கட்டும் என்று கூட்டத்திற்கிடையில் தப்பித்து வந்தோம். ஏமாற்றாதே, ஏமாறாதே. நான் இன்று அதுபோல 2 மடங்கு பணத்தை இழந்து விட்டேன். இந்த தடவை செமஸ்டரும் எழுத முடியாது. மீண்டும் பெற்றோர்கள் காசை தருவது மிகவும் சிரமம் என்று வருந்தினான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஏமாற்றாதே, ஏமாறாதே. தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.